5வது வாரம் வெற்றிலை தீபம் வெற்றிகரமாக போட்டாச்சுங்க. இந்த 5 வாரத்தில் நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து நடந்திருக்குது. ஸோ என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக வெற்றிலை தீபம் போடுங்கன்னு நான் யாரையும் கட்டாயப்படுத்தலை. பட் போட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்திலேருந்து சொல்கிறேன். நானுமே பார்த்தீங்கன்னா நிறைய மூட நம்பிக்கைகள்லாம் நம்பவே மாட்டேன். சாமியை நம்புவேன், சாமியாரை நம்ப மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் நான். நம்மளுடைய எண்ணங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சக்தி இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் வந்துட்டு நடக்கும். ஸோ அதை தான் வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணுறேன். நம்ம ஒரு விஷயத்த நினச்சி இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு நம்பி நம்ம தொடர்ந்து அந்த விஷயத்த செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னாக்கா அந்த விஷயம் வந்துட்டு கண்டிப்பாக நடக்கும். ஸோ நம்மளுடைய எண்ணங்களை சுத்தமாக நல்லா பாசிட்டிவாக வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு உண்மை. ஸோ கண்டிப்பாக நடந்தும் இருக்குது எனக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், பாசிட்டிவாகவே நடக்கும். எங்கள் பாப்பாவுக்கு புதுசாக இப்போ தான் வந்துட்டு ஒரு சைக்கிள் வாங்கியிருக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் அவளுக்குன்னு ரொம்ப ஒரு ஸ்பெஷலாக வாங்கினது அப்படின்னாக்கா இந்த சைக்கிள் தான். ஸோ அதில் வந்துட்டு பாட்டெல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்துட்டு வாங்கியிருந்தோம். பாப்பாவுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா அவளுக்கு தான் அந்த பொருள் அப்படிங்கிறத வந்துட்டு அவள் நல்லாவே மைண்டில் ஸ்டோர் பண்ணிட்டா போல இருக்கு. ஸோ அதுலேருந்து அந்த சைக்கிளை யாரையுமே தொட விடுறது இல்லைங்க. யாராவது தொட்டா கூட போதும் உடனே கையெடுங்கிற மாதிரி கையை வந்துட்டு தட்டி விட்டுறா. நம்ம வீட்டு குட்டீஸுங்களும் பார்த்தீங்கன்னா வேணும்னே அவளை வெறுப்பேற்றுற மாதிரி போய் அந்த சைக்கிளை தொட்டு அவளை வந்துட்டு வெறுப்பேற்றிட்டே இருந்தாங்க. பட் அவள் வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க.